ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து மாடி தோட்டத்தில் அறுவடை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த பாருங்கள், மாடி தோட்டத்தில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் நட்டு வச்சுருந்தேங்க. அது தொட்டி 20 லிட்டர் தனிக்கனில் வச்சேன். கொடி மட்டும் நல்லா போகுது, கிழங்கே வரலைங்க. இது வந்து சக்கரவள்ளி கிழங்குங்க. இது ஒரு இடத்துல கிடச்சி ஒரு 15x15 சைஸ் க்ரோ பேக்கு, கவர்மெண்ட்டு க்ரோ பேக்கு. அந்த க்ரீன் க்ரோ பேக்கில் தாங்க ஒரு குச்சியை கிராஸாக சொருகி வச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கிழங்கு கிடைக்கணும். 2 க்ரோ பேக்லேயும் எனக்கு 3/4 கிலோவுக்கு அளவுக்கு எனக்கு கிழங்கு கிடச்சிருக்குங்க. இது வந்து ஏதோ மஸ்கு மில்லனுங்க. இது நான் விதை போட்டே வளர்க்கலை. அது எப்படியும் அரிசி கழுவுன தண்ணியில் இந்த தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நான் செடிகளுக்கு கொடுப்பேன் இல்லையா, அந்த தண்ணியில் அந்த விதைகள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போட்டது. அது ஏதோ ஒரு தொட்டியில் அந்த தண்ணியை ஊற்றும் போது செடிகளுக்கு தொட்டியில் விழுந்து தானாகவே முளைச்சி வந்திருக்குங்க. அதே மாதிரி ரோஸும் எனக்கு ஒரு 2 பூ பூத்துது, 1 கிடச்சிருக்குங்க. இதுதாங்க இன்றைக்கான அறுவடை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.